கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான், துர்ச்சிந்தனைகள் உள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்கு உட்படுத்துவார். எனக்கு அருமையானவர்கள், இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர்களுக்கு அவர் தயை செய்கிறவராயிருக்கிறார். நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெற்றுக்கொள்ளுகிறவனாயிருக்கிறான். ஆகவே நாம் கர்த்தருக்கு முன்பதாக நல்லவர்களாக தேவன் விரும்புகிற விதத்தில் நடக்கும் பொழுது நாம் அவரிடத்தில் தயவை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போது நம்ம ஆண்டவரை எப்படி பிரியப்படுத்தணும்? ஆண்டவர் நல்லது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தபடியினால் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் என்று அது சம்பவம் நமக்கு எல்லாம் தெரியும். அப்போது நம்ம ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக, கர்த்தருக்கு நல்லவர்களாக நடக்க வேண்டியது அவசியம். மனிதர்களுக்கு நல்லவர்களாக இருப்பதும் அவசியம்தான். ஆனால் மனிதர்களை பிரியப்படுத்துவதோடு கூட நின்று விடாதபடிக்கு அது சன்மார்க்க ஜீவிதம். ஆனால் இயேசுவை பிரியப்படுத்த வேண்டும். வார்த்தைகளை கேட்கிற எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, நாம் கர்த்தரிடத்தில் தயவு பெற வேண்டுமானால், நாம் கர்த்தரிடத்தில் மேன்மையை பெற வேண்டுமானால் கர்த்தர் நம்மை நல்லவன் என்று சொல்ல வேண்டும். ஆகவே நல்லவனாய் இருக்கிறவனுக்கு அவர் தயவு கொடுக்கிறார். மட்டுமல்ல, துர்சிந்தனை உள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்கு உட்படுத்துவார். ஆக்கினை ஒரு நாள் நிச்சயமாக மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும். துர்சிந்தனைகள், மற்றவர்களை கெடுப்பதை குறித்த சிந்தனை, மற்றவர்களை குறித்து பேசுவது, மற்றவர்களை குறித்து புறம் கூறுவது, இல்லாததை இருப்பதாக எடுத்துச் சொல்வது போன்றவைகள் துர்சிந்தனைகளுக்கு உட்பட்டவைகள். ஆகவே அம்மாதிரியான காரியங்களுக்கு கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை ஆக்கினைக்கு உட்படுத்துவார். ஆகவே இந்த நாளிலும் கூட எனக்கு அருமையானவர்களை வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள். ஆகவே இந்த நாளிலும் கர்த்தரிடத்தில் நம்ம சொல்ல, ஆண்டவரே, என்னை நல்லவனாக இந்த பூமியிலே நீர் நிலைநாட்டி நீர் என்னை நல்லவன் என்று சொல்ல வேண்டும். அப்போது தான் நம்ம ஆண்டவர்கிட்ட தயை பெற முடியும். இந்த நாளிலும் நம்மை ஒப்புக் கொடுக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கால வேளைக்காக நன்றி. உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களை நல்லவன் என்று சொல்ல வேண்டும். ஆண்டவரே, உலகத்தின் மக்களிடத்தில் நற்சாட்சி பெறுவது ஒருபுறம் அவசியமாக இருந்தாலும் அதோடு கூட எங்களுடைய வாழ்வு முடிந்து விடுவதில்லை. எங்களுடைய இரகசிய வாழ்வு, எங்களுடைய உள்ளான இருதயம் என் இயேசுவை பிரியப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். கேட்கிற ஒவ்வொருவரும் கர்த்தரிடத்தில் தயவு பெறுவதற்கு நல்லவர்களாக ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதியும். இந்த நாளை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்துக் கொடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.